ஆமீன். எல்லாரும் உட்காரலாமா? நம்ம என்ன செய்தி போக போகிறோன்னு ஓரளவுக்கு யூகிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேவனுடைய இந்த வசனம் நமக்கு இன்றைக்கி பிரயோஜனம் உள்ளதாக இருக்க போகிறது. யூகிச்சிட்டிங்களா? யூகிக்கலைன்னா முப்பத்தி 1, அப்புறம் 36, அப்புறம் இருக்கிற ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வந்துடலாம். 27. சரி, நான் சொல்கிற வசனத்தை படிங்க. 33. ஆமேன். இப்போ இயேசுவை வந்து பணிந்து கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து யாரு? அவரை நாம் பணிந்து கொள்ளணும். இதுதான் இன்னைக்கு கேள்வி. இயேசு கிறிஸ்து யாரு? அவரை நம்ம போய் பணிந்து கொள்ளணும், சாஷ்டாங்கமாக விழணும். ஏன் அவருடைய பாதத்தில் விழணும்? ஏன் அவரை ஆராதிக்கணும்? ஏன் அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும்? என்ன அவர் யார் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நாம் இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க. படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஏன் அவரை பணிஞ்சுக்கிட்டாங்க? அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், தேவகுமாரன். தேவன் ஒருவர் தான் தேவன், பிதா ஒருவர் தான் தேவன். அவர் பேரு யெகோவா. யெகோவாகிய பிதாங்கிறது பேர் இல்லையா? இல்லை, அப்பா. அப்பான்னா பேர் கிடையாது. அது பிதாங்கிறது அப்பான்றது அர்த்தம். அப்போ பேர் கிடையாது. அது பேர் என்னன்னு சொன்னால் யெகோவா. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா யாவே, அதை வந்து இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்லுகிறார் அப்படி சொல்ல. இருக்கிறவராகவே இருக்கிறவர் அப்படின்ற வார்த்தை எபிரேய மொழியில் யாவே. அந்த யாவேவை வந்து நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது நான் யெகோவா அப்படின்னு சொல்லுவார். யெகோவா அவர் பேர் வந்து யெகோவா. அவரை நாம் கர்த்தர்னு சொல்கிறோம், பிதான்னு சொல்கிறோம், இயேசுன்னு சொல்கிறோம், பரிசுத்தாவின்னு சொல்கிறோம், சர்வ வல்லவர்னு சொல்கிறோம், சகலத்தையும் படைத்தவர்னு சொல்கிறோம், சர்வ வியாபின்னு சொல்கிறோம். இப்படி 1000 புனைப்பெயர்களை கொண்டு நாம் அவரை துதிக்கிறோம். ஆனால் அவருடைய பெயர் யெகோவா. அவர் தான் தேவன். அப்போ இங்கே பாருங்க, அப்பொழுது படவில் உள்ளவர்கள், படவில் இருக்கிறவங்க, படகுல இருக்கிறவங்க. இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அக்கறையில் இருந்து சீடர்களை அனுப்பிவிட்டார். நீங்கள் போங்க, நான் பிறகு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் வராங்க. 4 ஜாமம், இரவை வந்து 4 ஜாமமாக பிரிச்சிருக்காங்க. 3 மணி நேரம் ஒரு ஜாமம். அப்போது இவங்க 4ஆவது ஜாமத்தில் வரும்போது, அப்போ படகு கடலில் வந்துட்டுருக்கு. அப்போ 4ஆவது ஜாமம் என்ன மணி நேரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3 மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம், 6 மணிலேருந்து காலை 6 மணி வரை. இது மாதிரி திடீர்னு கணக்கெல்லாம் வச்சாக்கா, கணக்கு பரிச்சை வச்சா நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்குறீங்க. 3 அப்படி பாருங்க. 3, 6, 3லேருந்து 9, 9லேருந்து 12, 12லேருந்து 3, 3லேருந்து 6. அவ்வளோதானே, ஈஸி தானே. அப்போது 3 மணிக்கு மேலே, காலை அதிகாலை 3 மணிக்கு மேலே இந்த சம்பவம் நடக்குது. அப்போ 4ஆம் ஜாமம் 3 மணிக்கு மேலே, 3 மணிலேருந்து 6 மணி வரல 4ஆவது ஜாமம். இப்போ இந்த கரெக்டாக 3 மணிக்கு மேலே அவங்க படகு வலிச்சிக்கிட்டு வராங்க. கடலில் வந்து ஒரு நெயல் நடந்து வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? ஐயோ பேய் வருது. ஆவேசம், பேய். ஆவேசம்னா பேயின்னு அர்த்தம். பேய் வருது. எத்தனையோ பேர் கடலில் செத்துருப்பாங்க, அவங்களில் ஒருத்தர் தான் கடல் மேலே வராங்க அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க, பயந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை பயப்படாதீங்க, நான் தான், பேய் கிடையாதுடா, நான் தான் அப்படின்னாரு. அப்படி உடனே பேதுரு என்ன சொன்னால், ஆண்டவரே நீரானால் நான் கூட நடக்கட்டுமே அப்படின்னா நடனாரு. இதெல்லாம் சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அவர் படவில் ஏறிக்கிட்டாங்க, ஏறிக்கிட்டார்.
காற்றையும் கடலையும் அமைதியாய் இருக்கும்படி கட்டளையிட்டார், அமைதியானது. அதனால் அவர் இதில் படகுல ஏறிட்டார். ஏறின உடனே காற்றும் கடலும் அமைதி ஆயிடுச்சு. உடனே அப்பொழுது படவில் இருந்தவர்கள் யார்? அவங்க அவருடைய சீஷர்கள். படவில் இருந்தவர்கள் அவர் வந்து அவர் கிட்ட வராங்க. இப்போ அவங்க எல்லாரும் படகுல ஒவ்வொரு இடத்துல அப்படியே அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உட்காருவாங்க. படகுல உட்கார்றவங்களாம் அந்த அலைக்கு இது மாதிரி உட்காருவாங்க. அப்போ எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்து, மெய்யாகவே சத்தியமா சொல்றேன், நீ தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. சத்தியமா சொல்றேன், நீங்க யாரு? தேவனுடைய குமாரன் என்று பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொள்ளுதுன்னா ஆராதனை செய்தார்கள், ஜபம் பண்ணார்கள், துதி செய்தார்கள், சாஷ்டாங்கமா கும்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, ஏன் அதுக்கு சந்தேகப்படுறீங்க? பேதுரு தான் போயிட்டார், சந்தேகப்பட்டாரு, அவர் தான் சரி பண்ணியாச்சே. இப்போ நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? வசனத்தில் இருக்கிறதானு சொல்றீங்க. அவர் பாருங்க, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. ஏசு யாருங்க? மெய்யாக சத்தியமா தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. இப்போ நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான் கூட தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுது, மெய்யா சத்தியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் அப்படின்னா தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன். தேவனுக்கும் தேவனுடைய குமாரனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னா இல்லை. தேவனுக்குரியது எல்லாம் தேவனுடைய குமாரனுக்கும் உரியதே. அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு அப்பாவுக்கு இருக்கிற சொத்து பூரா பிள்ளைக்கு எப்படி சேருமோ அதே போல தேவனுடைய மகிமை அனைத்திற்கும் அதிகாரமுடையவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? மெய்யாகவே தேவனுடைய குமாரன். இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை யாருன்னு எனக்கு தெரியும். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டு சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லமா? இப்போ நீங்க கவனிக்கணும், இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் பிசாசு பிடிச்சிருந்தான். அவன் லேகியோன்னு பேரு. லேகியோன்னா 6000 பிசாசு பிடிச்சவன் அர்த்தம். லேகியோன்னா 6000 பிசாசு பிடிச்சவன். லேகியோன்னா அது இராணுவத்தில் பயன்படுத்துகிற ஒரு பேர். லேகியோன் அப்படின்னா 6000 போர் வீரர்களை கொண்ட சேனைன்னு பேர். இப்போ இவன் என்ன சொல்றான், என்ன லேகியோன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 6000 போர் சேவகர் பிடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. 6000 பிசாசு என்ன பிடிச்சிருக்கிறது, அதனால என் பேரு லேகியோன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், அவனை அதை விட்டு போகும்படி சொன்னார். அதுக்கு அவன் என்ன பண்ண, இயேசுவை பார்த்த உடனே அவன் சொல்றான், ஐயோ நசரேயனாகி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? அப்போ அவர் ஒருத்தரா இல்லை, எங்கள் அப்படின்றாருன்னா நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், 6000 பேர் இருக்கிறோம். எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? பிசாசு கேட்குறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை யாருன்னு எங்களுக்கு தெரியும், உம்மை இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி அவன் சொல்றான், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி உரத்த சத்தமிட்டான். அல்லேலூயா. இப்போ நீங்க பாருங்க, ரெண்டாவது தேவனுடைய பரிசுத்தர். பரிசுத்தர் அப்படின்னாவே பொதுவான பேர். பரிசுத்தம் எல்லாத்துலேயும் பரிசுத்தம்னா பொதுவாக சில பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்களாக இருப்பாங்க,
அவங்கக்கிட்ட எந்த விதமான கெட்ட பழக்கமும் இருக்காது. தண்ணி அடிக்கிற பழக்கம், பீடி பிடிக்கிற பழக்கம், விபச்சார பழக்கம், இதெல்லாம் இல்லாமல் கூட ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. அவங்கள பரிசுத்தர்னு சொல்லலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. இப்போ அவங்க பரிசுத்தர்னு சொல்லிக்கலாம். அவங்க நாங்கள் கூட தான் பரிசுத்தமாக இருக்கிறோம், நாங்கள் கூட தான் விபச்சாரம் பண்ணலை, நாங்கள் கூட தான் போதை வஸ்துக்களை பண்ணலை, நாங்கள் கூட தான் போதை இதில் போல இப்படிப்பட்ட பாவம் என்று சொல்லுகிற எதையும் நாங்கள் செய்யலை, நாங்களும் பரிசுத்தம்தான் அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்தர் என்று. அல்லேலூயா. இந்த தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னா என்னங்க? அப்படி ரொம்ப முக்கியமாக ரொம்ப முக்கியப்படுத்துகிற மாதிரி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுமையா எங்கேயும் எந்த பக்கமும் ஒரு சின்ன மாசு மறு இல்லாத பரிசுத்தர். அல்லேலூயா. அவரே கொஞ்சம் கூட குறையில்லாத பரிசுத்தர் என்று பொருள். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3 மடங்கு பரிசுத்தர். நீங்கள் ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏசாயா 6:3 பாருங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று. ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாங்க? எத்தனை? ஒரு மடங்கு இல்லை, அவர் 3 மடங்கு பரிசுத்தர். அல்லேலூயா. ஒரு முறை அவரை பரிசுத்தர்னு சொல்லாம 3 மடங்கு. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் 6 சிறகுகளுடையவைகளாய், அது உடம்பு முழுசும் கண்கள் நிறைந்தவைகளாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வே இல்லாம இடைவிடாம சொல்லிக்கொண்டு இருந்தன. அல்லேலூயா. பரிசுத்தர்னு சொன்னா உலகத்து மக்கள் கூட, ஏன் நாம கூட சொல்லலாம் பரிசுத்தர்னு. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா 3 மடங்கு பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. அடுத்தது பிரிக்க முடியாத மகிமையுள்ள பரிசுத்தர். பிரிக்க முடியாது அவருடைய மகிமையை, அவருடைய பரிசுத்தத்தை யாராலையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. பரிசுத்தத்தையும் இயேசுவையும் விட்டு பிரிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா பரிசுத்தம் தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்தம். பரிசுத்தம் சொன்னா இயேசு, இயேசுன்னு சொன்னா பரிசுத்தம். அப்படி பிரிக்க முடியாத மகிமையை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 4வது பரிசுத்தராக நம்மை அழைக்கிறார். 4வது சொல்றாரு லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து அது வரும். அது சொல்றாரு, நான் பரிசுத்தர். அந்த வசனம் எங்குதுன்னு பாருங்க. ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இப்போ பாருங்க என்ன சொல்றாரு, நான் பரிசுத்தர்ப்பா, அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க? பரிசுத்தராய் இருங்க. இப்போ இதுதான் பரிசுத்தம். நான் எப்படி இருக்கிறேன்னா, என் விசுவாசிங்க, என் தேவ பிள்ளைங்க, என்னுடைய ஊழியக்காரங்க அப்படி அங்கே இருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறதான பரிசுத்தம். அதான் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்றாரு. 4வது. 5வது பார்த்தீங்கன்னா பரிசுத்தராய் பரிசுத்த இருதயம் உடையவர். பரிசுத்த இருதயம் உடையவர். நீங்க பாருங்க, நம்ம ஆராதனைக்கு வரோம், இங்க வந்த உடனே பரிசுத்த உள்ளத்தோடு பாட்டெல்லாம் போடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு விஷயம் தெரியுங்களா? நீங்க ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற அத்தனை அவயவங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கை, கால்,
வாய், கண் எல்லாம் உடலில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும் பரிசுத்தத்தோடு கூட ஆராதனை செய்ய. பாருங்களேன், இப்போ நான் அல்லேலூயா அப்பதான் ஒருத்தர் ஓட்டு வாங்குவாங்க, அடி அடின்னு அடிச்சுட்டு வந்திருப்பேன். அந்த கையை தூக்கி சொல்றேன் அல்லேலூயா. இந்த ஆராதனை ஏத்துக்குவார்னு நினைக்கிறீங்களா? இந்த கை இப்பதான் பாவம் ஜெயிட்டு வந்த கை, ஒருத்தர் துணிகரமா அடிச்ச கை. இந்த கையால் இப்போ நான் பரிசுத்த ஆராதனை செய்கிறேன். அப்போ நான் என் இருதயம் மட்டுமல்ல, என் சரீர அவயவங்கள் அனைத்தும் தேவனோய் ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுதாங்க பரிசுத்தம். இப்போ பாருங்க, இந்த பிசாசு என்ன சொல்றான்? பிசாசு என்ன சொல்றது? பிசாசு படிச்சுவேன், இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். அல்லேலூயா. நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொன்னார். பாருங்க, கவனிங்க, எவ்வளவு அருமையா. பிசாசுக்கு தெரியுதுங்க தேவன் யாருன்னு. பிசாசு தெரியும். இயேசுகிட்ட போய், பிசாசுகிட்ட போய், ஓய் நான் யார் தெரியுமான்னு சொல்லும், கேட்டு பாருங்களேன். அது சொல்லும், நீ யாருன்னு தெரியும், உங்க அப்பன் யாருன்னு தெரியும், தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. தேவையில்லாத பிசாசு கிட்ட டாக் வச்சுக்காதீங்க. பிசாசு கிட்ட சில பேர் இது பண்ணுவாங்க, அதை பாரு நான் கேட்டு யாருன்னு கேட்குறேன் பாரு, அதெல்லாம் தேவையில்லை. பிசாசுன்னு தெரிஞ்சா அப்பாலே போ சாத்தானே, நீ யாரு, எங்கேருந்து வந்த, ஏன் வந்த அப்படின்னு கேட்டினா அப்புறம் அது உன் வண்ட வேலை தீஸ்து விட்டுடுச்சுன்னு வச்சுக்க, அசிங்கமாக போயிடும். அதனால் நீ என்ன செய்யணும்னா, பிசாசுக்கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்கூடாது. அது பிசாசுன்னு தெரியுதுன்னா நீ சொல்ல வேண்டியது இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ. நீங்கள் கவனிச்சிங்க, இயேசுங்க என்ன பேசுனாருன்னு ஒன்றுமே பேச காணோம். அவர் சாத்தானை அதட்டி இருக்கிறார், அவ்வளோதான். அதுதான் இந்த பிசாசு. ஐயோ நசரீனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார்னு எனக்கு தெரியும், நீ தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்லாம் சொல்லுது. அப்போ சொல்லிட்டு நாங்கள் போகணும்னா அந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே எங்களை அனுப்பி. இந்த நடுவில் இயேசு எங்கன்னா பேசுறதா அந்த வசனம் சொல்லுதா பாருங்க, எங்கேயும் பேசலை. நாம் அது கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது. அவன் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஆள், அவங்க கூட நமக்கு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா பிசாசுன்னு தெரிஞ்சா, ஒரு செயலை பார்க்குறீங்கன்னா பிசாசின் செயல்னு தெரிஞ்சா அதை இன்னும் ஏதுன்னு நோண்டி திரும்பி பார்த்துட போகிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. பிசாசின் செயல்னு தெரிஞ்சா நீங்கள் சொல்ல வேண்டிய அடுத்த வார்த்தை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. இப்போ முதல்ல இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தோம். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தோம். அவர் தேவனுடைய பரிசுத்தர். மூன்றாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லிடலாமா? இப்போ சீஷர்களை பார்த்து இயேசு கேட்குறார். சீஷர்களை பார்த்து என்ன கேட்குறாரு இயேசு? என்னை யாருன்னுப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பேதுரு என்ன சொல்றான், நீ தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு சொல்றான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் அபிஷேகிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு பொருள். கிறிஸ்துன்னு சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னு பொருள். தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னா தேவனிடத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு பொருள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லுக்கு கூட அபிஷேகம் நடக்குது, கல்லுகளுக்கு அபிஷேகம் நடக்குது. நமக்கு எல்லாம் அந்த இடத்துல இருந்து இப்போ பார்த்துட்டு வந்தவங்க தான். அந்த இடத்துல அந்த அபிஷேகத்துக்கும் இப்போ தேவனிடத்தில் நாம பெற்ற அபிஷேகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த கல் மேலே பண்ணுற அபிஷேகம் அந்த கல் அதை உணராது. ஆனால் நம்மேல் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகம் அது நம்ம உணர்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம், அதன்படி நடக்கிறோம். அல்லேலூயா. கல்லுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கல்லுக்கு
மக்கள் எல்லாரும் உலகத்தில் நிறைய இடங்களில், இந்தியாவில் பல இடங்களில், எல்லா ஊர்களிலும் கல்லுக்கு அபிஷேகம் நடக்கிறது. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனுஷனை தேவன் அபிஷேகித்தார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான அபிஷேகம். இப்போ நீங்கள் கவனிங்க, தேவனுடைய கிறிஸ்து, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு பொருள். சரி, இங்கே கவனிங்களேன், நீங்களும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? நீங்கள் அபிஷேகம் பெற்றா நீங்கள் தான் கிறிஸ்துவின் சந்ததி, கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்னு இப்போ மற்றவங்களாம் நாங்கள் கிறிஸ்டியன்ங்க சொல்ல முடியாது. நீங்களாம் கிறிஸ்டியான் அப்படி தான் சொல்லணும். கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ளவர்கள், கிறிஸ்டியின், கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள். இப்போ எப்போ நீங்கள் கிறிஸ்துக்குள்ளானவங்களா இருக்கிறீங்க? தேவனுடைய அபிஷேகம் என்னைக்கு உங்களுக்கு அபிஷேகிக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து நீங்கள் யாரா இருக்கிறீங்க? கிறிஸ்து அவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்தார். ஆமாம் தானே? மத்தேயு சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் படிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். 3ஆம் அதிகாரத்தில் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. யோவான் ஸ்தானகன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார். ஞானஸ்தானம் கொடுத்து அவர் கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு, புறா வந்துச்சுன்னு இல்லை, நிறைய பேர் பரிசுத்த ஆவி பேர்னா புறாவை பறக்க விட்டா பரிசுத்த ஆவி வந்து இறங்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் புறா ரூபத்தில் வந்தார். அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தார்? புறா வடிவத்திலே, புறா ரூபத்தில் வந்தார். இயேசுவின் மேல் வந்து அமர்ந்தார். அதுதான் அபிஷேகம். அவர் தான் அது அனாயிட்டிங். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட போது ஒரு சத்தம் கேட்டுச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். அல்லேலூயா. சொல்லாமா? என்னைக்கு நீங்க அபிஷேகம் பண்ணப்படுறீங்களோ ஆண்டவர் சொல்லுவாரு, இவ என் நேசகுமாரன், என் நேசகுமாரத்தி, இவங்க மேல நான் பிரியமா இருக்கிறேன், இவங்க மேல எவனும் கையை வைக்க கூடாது. அல்லேலூயா. இதுக்கு தாங்க அபிஷேகம். அபிஷேகம் என்னன்னா ஆராதனை நேரத்தில் கையை வேகமாக தட்டுறது, வாயில் வந்தது வளர்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன லபோதிபன்னு கத்தி கிடப்பாங்க. இல்லைங்க, அது ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெற்ற உடனே மேலிருந்து பரத்திலிருந்து ஒரு சத்தம் கடிச்சு, இவர் என் நேசகுமாரன், நேசத்துக்குரிய குமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு வந்தது ஒரு சத்தம் கடிச்சு. அப்போ நீங்க அபிஷேகம் பண்ணும் போதும் பரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும். அது என்ன தெரியுமா? உலகத்தை பார்த்து, சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இவர்கள் என்னுடைய நேசத்துக்குரியவர்கள், இவர்கள் மேல் யாரும் கை வைக்க கூடாது, இவர்கள் என் நேசத்துக்குரியவர்கள் அப்படின்னு ஒரு சத்தம் நீங்க அபிஷேகம் பெறும்போது கேட்கும். அல்லேலூயா. ஐயோ, எனக்கு கேட்கலையே ஐயா. உனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை, உன் எதிராளிக்கு கேட்டுடுச்சு. அதனால தான் அபிஷேகம் பெற்ற அன்னிலிருந்து பாருங்க, உனக்கு எதிராக எழும்பணுங்க, உனக்கு விரோதமாக பேசணுங்க, அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க? காணோம். ஏன் தெரியுமா? அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு, இவங்க என் நேசகுமாரர்கள், இவர்கள் என் நேசகுமாரித்திகள், இவர்கள் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இவர்களுக்கு விரோதமா எழும்புன அவ்வளவுதான் உங்க கதி. அல்லேலூயா. அதுதாங்க இந்த அபிஷேகம். அந்த தான் இயேசு பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அப்பொழுது அவர் படிக்கிற வசனம், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு சொல்கிறான் பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து. அல்லேலூயா. இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன். இப்போ இயேசுவுக்கு சொன்ன அதே வார்த்தை தான், இவர்கள் என் நேசகுமாரர்கள், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன், இவர்கள் என் நேசகுமாரித்திகள், இவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறேன், இவங்களுக்கு விரோதமா எவன் எழுப்பினாலும் அவங்களுக்கு நான் ஆக்ஷன் எடுப்பேன். அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிங்க, இங்க வசனம் சொல்லுது தேவனுடைய கிறிஸ்து. அப்ப நீங்க அபிஷேகம் பெற்றீங்கன்னா நீங்க யாரா மாறுறீங்க? கிறிஸ்து அவர்களாய் மாறுகிறீர்கள், கிறிஸ்தவர்களாய் மாறுகிறீர்கள். கிறிஸ்தவர்களாய் மாறும் பொழுது நீங்க என்னவாகிறீங்க? தேவனுடைய
நேசத்துக்குரியவர்களாகவும் பாதுகாக்கப்படுகிறவர்களாகவும் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் இப்போ ஏற்கனவே பாதுகாப்பாக தான் இருக்கிறேன், இப்போவே நான் ஆண்டவர் நேசிக்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் நினைக்கிறது தப்பு. ஆண்டவர் எல்லா அகில உலக மக்களையும் நேசிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவன் எல்லாரையும் அவர் தான் படைச்சார், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஒரு விஷயம் வித்தியாசம் இருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நேசகுமாரர்களாக நேசகுமாரத்திகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நிறைய காரியங்களை நம்ம அப்படியே கடந்து போயிட முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும், வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் பல பெரிய ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம், அவர் தேவனுடைய குமாரன்னு பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், தேவனுடைய பரிசுத்தர்னு பார்த்தோம். மூணாவது, அவர் தேவனுடைய கிறிஸ்து என்று பார்த்தோம். இப்போ சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு இந்த 3 பதிலையும் நம்ம என்ன பண்ண முடியும்? தைரியமாக சொல்ல முடியும். நான்காவது, மத்தேயு 22:16. ஆமேன். ஒரு அள்ளியில சொல்லிடலாமா? இப்போ கவனிங்க. இப்போ நம்ம 16வது வசனம், தங்கள் சீஷர்களை ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். தங்கள் சீஷர்களையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் இயேசுவினிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, ஆமேன் சொல்லுங்க, ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். அவரை போல சத்தியம் உள்ள தெய்வம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அல்லேலூயா. நான் இந்த 42 வருஷம் இந்த ஏசப்பாவோடு நடக்க தேவன் கிருபை கொடுத்தார். இந்த 42 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 42 வருஷமாக நான் இயேசுவோடு இயேசு நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு கூடன்றது கூட கொஞ்சம் ரொம்ப பெருமையாக்கிற மாதிரி இயேசு நிழலில் வாழ்கிறேன். அல்லேலூயா. அவரை நீங்கள் அப்படி அந்த ஒரு நிழலில் கூட நீங்கள் ஷேடில் வாழ்ந்தீங்கன்னா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் யார் தெரியுமா? சத்தியம் உள்ளவர். அவருக்கு நிகராக சத்தியம் உள்ள ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ரெண்டாவது பாருங்களேன், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். ரெண்டாவது பாருங்க, ஒன்று அவர் சத்தியம் உள்ளவர், ரெண்டாவது தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். அல்லேலூயா. அவர்கிட்ட எந்த விதமான பார்சியாலிட்டியும் கிடையாது. அவர் ஆளை பார்த்து பேசுகிற ஆள் கிடையாது. நம்ம சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் கூட மேடையில் இருக்கும்போது ஐயோ அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோடு கொஞ்சம் அச்சப்பட்டு பேசுவோம். ஆனால் இயேசுப்பா யாரை குறித்தும் அச்சப்பட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். மூன்றாவது கவனிங்க, அவர்கிட்ட என்ன கிடையாது? கொடுக்குறவங்க கொடுக்காதவங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்க, பணக்காரரை பார்த்தா ஒரு கேள்வி, படித்தவங்களை பார்த்தா ஒரு நட, படிக்காதவங்களை பார்த்தா ஒரு பேச்சு, இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு பேச்சு, இல்லாதவங்கள பார்த்தா ஒரு பேச்சு. இதெல்லாம் மனுஷங்கிட்ட தான், அவர்கிட்ட கிடையாது. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் உன்னை நேசிப்பார். அது ஒரு பக்த அழகா பாடினார்ல, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில்
பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வேர்பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். வேர்பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் உன் இயேசு ஒருவரே, உன் தேவன் ஒருவரே, உன் இயேசு ஒருவரே, உன் தேவன் ஒருவரே. நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி 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 கலங்க வைப்பார்கள். என் கடன்களையே சொல்லி 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 கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் ஆமென். இயேசு ஒருத்தர் மட்டும்தான். என் இயேசு ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள். உன் நோய்களையே சொல்லி 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 நோக வைப்பார்கள். உன் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சத்தியம் உள்ளவர். அடுத்தது சத்திய மார்க்கத்தை, தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். மூன்றாவது முகதாட்சியம் இல்லாதவர். படித்தவங்க படிக்காதவங்க, வசதியானவங்க ஏழை, அந்த எந்த வித்தியாசமும் ஏசப்பா கிட்ட கிடையாது. அது குறித்து இப்போ 4வது சொல்ற, கடைசியாக சொல்றாரு, எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்று அறிந்திருக்கிறோம். 3 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, நீங்கள் சொல்லலாம் அவர் சத்தியமுள்ளவர். 2வது நீங்கள் சொல்லலாம் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று சொல்லலாம். 3வது நீர் தேவன் முகதாட்சண்யம் இல்லாதவராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். ஆமாம், ஆண்டவரை ஏற்கனவே நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். இப்போ ஒரு 3 காரியம். எத்தனையாச்சு? 6 பேர். இது எனக்கு தெரிஞ்ச பேர்லாம் சொல்கிறேன். பைபிளில் இன்னும் நிறைய அவருடைய பேர் பிரஸ்தாபங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு 1000 இருக்குது. நான் எடுத்த வரல. இன்னைக்கு பாருங்க, இந்த வசனத்தில் 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். 5வதாக யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ கவனிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அப்புறம் பாருங்க, தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அடுத்தது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா தேவனால் அனுப்பப்பட்டவர். ஒரு அழியில் கூட சொல்ல மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து யாரு? தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய குமாரன், தேவனால் அனுப்பப்பட்டவர். அது மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர். பாருங்க, அவர் பேசுறதுல எல்லாம் கேட்டு பாருங்க. வீணா எதனா ஒன்று பேசியிருக்கிறாரான்னு சொன்னால் ஒன்றுமே இருக்காது. சில பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கான்,
ஒரு வசனம் இருக்கும், 1 மணி நேரம் பேசுவாங்க. ஒரு வசனத்தை எடுத்து சொல்லிட்டு, நான் ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். நடுவில் தொண்டை கட்டிச்சு எனக்கு, அவருக்கு இல்லை. அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், அங்கே என்னை பார்த்து ஒரு வெள்ளைக்காரன் ஓடி வந்து, நீ தேவனுடைய மனுஷன். அட பாவி, நீ இயேசு சொல்றியா உன்ன சொல்றியா? இப்போ யாரை சொல்லினுக்கிறேன் நான்? அவரை பற்றி தான் சொல்றார். நான் சொல்லட்டுமா? இதில் என்னை பற்றி சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஐ ஆம் நத்திங் 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 நத்திங். அப்போ யாரை பற்றி சொல்லணும்? இது இயேசு. அவர்தான் ராஜா, அவர்தான் தேவன், அவர்தான் ஆண்டவர். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் யார் தெரியுமா? தேவனால் அனுப்பப்பட்டவர். அர்த்தம் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர். தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேசுறாங்களோ அவங்கெல்லாம் தேவனால் அனுப்பப்பட்டவங்க தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை தவிர மற்றதெல்லாம் பேசும். நான் ஒரு முறை அப்படியே போய் கொண்டிருந்தேன், அந்த இடத்திலே ஒரு திடீர் என்று ஒரு உருவம் என்னை கிராஸ் பண்ணினது. அது என்னவென்று பார்த்தேன், அது பொழுதுதான் தெரிகிறது. அது ஒரு பேய், அது ஒரு பிசாசு, அது ஒரு சாத்தான். எத்தனை பேர் ஒன்று சொன்னா போதும் இல்லை, அது ஒரு பேய், அது ஒரு பிசாசு, அது ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து முறைத்து பார்த்தேன். இயேசுவின் நாமத்தில் முறைத்து பார்த்தேன். இதெல்லாம் தேவையே இல்லை. அதை நீ அபிஷேகம் பெற்றிருந்தா உன்னை கண்டு ஓடிடும். அது அபிஷேகம் பெற்றவங்களை பிசாசு பார்த்தாவே நம்ம இவங்க கிட்ட அந்த எந்த வேலையும் வச்சுக்கூடாதுன்னு ஓடி போயிடும். அதுகிட்ட ஏன் நீ முறைக்கிற? அதுகிட்ட ஏன் நீ பேசுற? அதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லையே. அதான் உன்னை பார்த்து ஓடுது. அதை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இஸ்து நிறுத்தி, நான் யார் தெரியுமா, அவனுக்கு என்னுடைய பேர் பிரஸ்தாபம் தெரியுமா? தேவையே இல்லையே. அந்த பிசாசு உன்னை கேட்டுச்சா? இது வேற பிசாசை பற்றி நடுவில் பேசுறது. நான் சொல்லட்டுமா? இந்த மேடை இயேசுவை மட்டும் சொல்ற மேடை. அல்லேலூயா. இயேசுவை தவிர வேற யாரையும் இந்த மேடையில் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. நீங்க இப்ப இல்லை, நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு காலம் உங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கப்பட்டு நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, எந்த சூழ்நிலையும் சுயத்தை வெளிப்படுத்தாம உங்கள் தேவனை, உங்களை ரட்சித்த, உங்களை ஆசீர்வதித்த, உங்களை உயர்த்தின அந்த தேவனை உயர்த்தி 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 சொல்லிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க உயர போய்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர். பேசுகிறவர். சரியா? அடுத்தது ரெண்டாவது பாருங்க. தேவன் அவருக்குள் தமது ஆவியை அளவே இல்லாம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் தமக்குள்ள பரிசுத்த ஆவியை அளவில்லாம இருந்தது. அப்போதான் நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை, பரிசுத்த ஆவியை யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் கை தட்டும் போது கிட்ட அவ்வளோதான், முடிச்சிச்சு. அதோட எனக்கு தெரிஞ்சு ஒரு சபையில் ஒரு பிரதர், அவர் பேண்ட் அடிப்பார் நல்லா. சபையில் அவர் தான் பேண்ட் அடிக்கிறவர். பேண்டு நல்ல பாட்டு உற்சாகமாக பாடுவாங்க, பேண்ட் அடிச்சுக்கினே இருப்பார். அந்த எல்லாரும் ஆவியில் நிறையும் போது இவர் என்ன பண்ணுவார், இவரும் பேண்டு வேகமாக அடிப்பார், அடிப்பார். அப்புறம் சத்தம், வாயிலிருந்து ஒரு சத்தம் வரும், கடைசி வரல இதே தான் அந்நிய பாஷை அவர் பேசினார். என்னன்னு கேட்டதுக்கு அந்நிய பாஷை என்னாரு, இது இப்படி கூட ஒரு அந்நிய பாஷை இருக்குதான்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. யோசித்து பாருங்க, அளவில்லாம அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு மூலையில் கொஞ்ச நேரம் அப்படியே சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்நிய பாஷையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அபிஷேகமும் கிடையாது, ஆவியும் கிடையாது. நான் சொல்லட்டுமா, நீங்க தேவனால் அனுப்பப்பட்டது உண்மைன்னா தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேசுங்க. தேவன் உங்களுக்குள்ளே அளவில்லாத தம்முடைய ஆவியை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தேவன் இயேசு கிறிஸ்து யாரு? தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தையை
பேசுகிறவர், தேவன் அவருக்குள் தந்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கவனிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கணக்கிட்டு பாருங்க. சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே வந்து மின்னல் மாதிரி புஸ் அப்படின்னு வந்து அப்படின்னு வந்து அப்படி போயிடும். அப்புறம் என்னாச்சு, எவ்வளோ குச்சாலும் அடித்தாலும் டம் அட்ரான்னு மோலத்தை அடித்து கலப்புனா கூட கிளம்பாது. அது பரிசுத்த ஆவி கிடையாது. பரிசுத்த ஆவி நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்த உடனே அது அருள் மாதிரி பொழியும், வார்த்தைகள் அருள் மாதிரி வரும். உன் உடம்பு உங்ககிட்ட இருக்காது, அப்படி மேலே லேசாயிடும், மிதந்துக்கிட்டே போயிருக்கும். இதுதான் அபிஷேகம். வசனம் சொல்லுது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். முதல்ல தேவனால் அனுப்பப்பட்டவர், அவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். இரண்டாவது பாருங்க, தேவன் அவருக்குள் தந்த ஆவியை அளவே கிடையாதுங்க. எந்த அளவும் போட்டு அளக்க முடியாது தேவனுடைய ஆவியை. உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எவ்வளோ எம்மட்டும் இருக்காரு? எம்மட்டும் சொல்ல முடியாது. காரணம், ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறீங்க பரிசுத்த ஆவி. அதுக்கு மேலே போகக்கூடாது, அடக்கி வைக்கிறது இல்லைங்க. அது பரிசுத்த ஆவியை நீங்கள் அடக்கிறன்னா அது பரிசுத்த ஆவி கிடையாது. பரிசுத்த ஆவி உன்னை ஆண்டுச்சுன்னா அதான் பரிசுத்த ஆவி. ஆமாம் தானே? பரிசுத்த ஆவி யாராவது அடக்க முடியுமா? அது தேவனுடைய ஆவி. அதை நீ கண்ட்ரோல் பண்ணுவியா? முடியாது. தேவனை கண்ட்ரோல் பண்ற சக்தி உனக்கு இருந்துச்சுன்னா அப்ப நீ தானே தேவன். தேவனை ஆளுகை செய்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. தேவனுடைய ஆவி நமக்குள் எவ்வளவு இருக்கணும்? அளவில்லாம இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் போட்டு ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருங்க. தனியாக முழங்கால் போட்டு, இல்லை முழங்கால் போட முடியல ஐயா, பக்கமில்லை, எழுந்து நின்றுக்குங்க, உக்காந்துக்குங்க, பாட்டு ஜபம் பண்ணுங்க, ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருங்க. அந்த ஆவியை தேவன் அவருக்கு அளவில்லாமல் கொடுத்தார், உங்களுக்கும் அளவில்லாமல் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க இயேசு கிறிஸ்து யாரு? தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர். அடுத்தது, தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆறாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? சரி, இப்போ இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? யார? உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது யாரு? யாருக்கு அதிகாரம் இருக்குது? உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஏங்க அப்படின்னா தப்பு பண்ணீங்க, உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும்? எசுக்கு பிசுக்கா வந்து மாட்டிக்கிட்டீங்களே. அதாவது என்னன்னா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யாரும் இல்லைங்க. ஏன்? நான் ஆக்கினைக்கு உட்பட்ட எந்த காரியமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆண்டவருக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நீங்க ஒவ்வொரு முறையும் திருவிருந்த அன்னைக்கு என்ன சொல்றீங்க? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்ற. இப்ப நியாயம் தீர்க்க எங்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாருங்க அப்படின்னு சொல்றியே, எப்படி? ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும்னு சொல்லிட்டு இப்ப என்ன நியாயம் தீர்க்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்துன்றியே. அப்படி இன்னும் மறந்துடும் இல்லையா? யோசித்து பாருங்க. ஏன்னா உங்களை ஆக்கினை தீர்க்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், கிறிஸ்துவே மரித்தார் எனக்காக. இயேசு கிறிஸ்து மரித்தவர். கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார்.
நீ சொல்ல முடியுமா? இயேசு எனக்காக மரித்தார். ஆமேன். இல்லை, இயேசு எனக்காக மரித்தார். இயேசு எனக்காக மட்டும்தான் மரித்தார். இந்த உரிமை உங்களுக்கு இருக்குமானா உங்களை ஆக்கினை தீர்க்க யாராலையும் முடியாது. அல்லேலூயா. இயேசு ஏன் வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரை கொல்லவும் முடியாது, அவரை உயிர்த்து எழுக்கவும் முடியாது. அவருக்கு நிகர் அவர் தான். அவருக்கு இணையா யாரும் இந்த உலகத்தில் இதுவரை இல்லை, இனிமேலும் இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தார். அல்லேலூயா. அதனால் யாரும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. ஆமா, ஆமேன். ஆமாங்க. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயர்ந்திருந்திருக்கிறார். ஆகினால் ஒருவரும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. சொல்ல முடியுமா உங்களால? ஆமேன் தான் சொல்லுவீங்க போல இருக்கு. நாம இந்த ஆமேன், இந்த வில்லு பாட்டுன்னு ஒன்று இருக்கு. அதுல தந்தனத்தம் என்று சொல்லியே கோரஸ் ஆமேன், வில்லினை பாட ஆமேன், அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக உயிர்த்தார், ஆகையினால் என்னை யாரும் ஆக்கினைக்கு உட்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. சொல்லிட்டீங்களா மொத்தத்தியா? ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தேவனுடைய வலது பாரிசத்திலும் அவர்தான் இருக்கிறார். பாருங்க, தேவன் இப்பதான் பிதா இங்க இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த பிதாவின் இடமானா இயேசுவின் இடம் இதுதான். ஏன்னா பிதாவின் வலது பக்கத்தில் தான் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் இடது பக்கத்தில் பிதா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் சொல்ற அடுத்தது 4வது பாருங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும். ஆமென். அல்லேலூயா. என்னங்க இது? உங்களை யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. உங்களை சூனியம் வச்சு கையை காலை முடைக்கிட முடியாது. உங்களை மந்திரத்தில் மாந்திரத்தில் உங்களை ஒன்றும் முடியாது. ஆமென். ஏன்? இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், ஆகையினால் என்னை ஆக்கினைக்குட்படுத்த எவனாலும் எவளாலும் முடியாது. ஹல்லேலூயா. வசனம் தெளிவுபடுத்துதுங்க. ஆண்டவர் வசனத்தோடு நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் தெரியுமா? தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, எனக்காக பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக பிதா கிட்ட, அப்பா அந்த நம்ம பையன் தான்பா, அவன் இது தப்பு பண்ணிட்டான், கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. அப்பா அந்த பொண்ணு நண்ப பொண்ணு தான்பா, ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்லா பாட்டு படிப்பா, நல்ல ஆலயத்துக்கு வருவாப்பா. இப்போ ஏதோ தெரியல, பிசாசு ஏதோ கோட்டை பண்ணிட்டுக்கிறான், கொஞ்சம் மன்னிச்சு ஏத்துக்குங்கப்பா அப்படின்னு உனக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. 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 நீங்க கவனிச்சு பாருங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக மரித்தவர், எனக்காக எழுந்தவர், தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், எனக்காக ஜெபிக்கிறவர். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்துக்குள்ள 4 காரியங்களை தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படியாய் இருக்கிறார்? சொல்லுங்க, உங்க ஆண்டவர் யாருன்னு கேட்டா தைரியமா சொல்லணுங்க. சில பேர் சூனியக்காரன் மந்திரக்காரனை பார்த்தா கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க,
ஒரு முறை நான் சுவிசேஷத்தை எனக்கு நான் ஆரம்ப ரட்சிப்பட்ட காலத்தில் அப்போவே அவ்வளோ தைரியம், அவ்வளோ துணிச்சல். சுவிசேஷ சாட்சி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், செருப்பு போட்டுக்கிட்டு தான் சாட்சி சொன்னேன். செருப்பை கழட்டி விட்டுட்டு என் காலை நல்லா மண்ணில் வச்சு, இதோ பாருங்கள் இங்கே என் கால் அடி வச்சிருக்கிறேன், யாருக்காவது தைரியம் இருந்தா மந்திரம் வச்சு சூனியம் வச்சு உங்களால் முடிஞ்ச பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆயிடுச்சு 40 வருஷம். இது வரலாம் யாரும் பிறக்கலை, பிறக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? அபிஷேகிக்கப்பட்டவர்கள் மேல் கையை வைக்க எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அது மாத்திரமில்லை, ஆக்கினை தீர்க்க செய்ய யாருக்கும் அதிகாரம் இல்லை. இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக எழுந்தார், என்ன தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க எவனுக்கும் 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 அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஏழாவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, அடுத்தது 6வது வசனத்துக்கு நம்ம வந்துடலாம். அவர் தேவனுடைய ரூபம். இயேசு கிறிஸ்துவை நீ யாருன்னு சொல்றீங்க? தேவனுடைய ரூபம். இயேசு கிறிஸ்து, சில பேர் இயேசு கிறிஸ்து போட்டோவை பார்க்குறாங்க, சில பேர் இயேசு கிறிஸ்து போட்டோவை கூட வீட்டில் வச்சிருக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, அது இயேசு இல்லை. ஏன் இயேசு இல்லைன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, அது என்ன போல் ஒரு ஊழியக்காரை வச்சு வரைஞ்ச ஃபோட்டோ, அது ஒரு ஊழியக்காரர், அவ்வளோதான். இயேசு கிடையாது. ஏன் இயேசு கிடையாதுன்னு அவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க? அப்படின்னா அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். அல்லேலூயா. அதை பாருங்க, தேவனுடைய ரூபமாக இருக்குது, சப்பையாக்குது மூஞ்சி, கண்ணுலாம் உள்ளே போய் இருக்குது, பரட்ட தலையாக இருக்குது. ஏன் இயேசு அப்படியே இருந்திருப்பாரு? அழகா இருந்திருப்பாரு. பூரண அழகுள்ளவரே. பாட்டில் எப்படி பாடுறாங்க, அவரை போல இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இந்த பூவியில் இல்லை. என்ன பாட்டுலாம் இருக்கு. போட்டு ஒரு ஃபோட்டோவை காமிச்சிட்டு ஒரு ஊர் சுற்றுற தெருவில் போகிற ஒரு ஆளை ஃபோட்டோவை எடுத்து இவர் தான் இயேசுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பக்கூடாது. ஏன் தெரியுமா? அவர் தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாருங்க? தேவனுடைய ரூபம். அது மட்டும் இல்ல, தேவனுக்கு சமமானவர். அல்லேலூயா. அவர் யாருங்க? தேவனுக்கு சமமானவர். இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமானவர், அவருக்கு நிகர் அவர்தான். அல்லேலூயா. இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் போட்டோ மாட்டி வச்சுக்கிறாங்க. காலண்டரில் போட்டோ, இயேசு போட்டோ, அது ஏசப்பா போட்டா. நான் சொல்லட்டுமா, அதை ஏசப்பான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் அடுத்த அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துக்கு வர்றதுக்கு நீங்கள் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அழகா பக்தன் பாடினா, கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சீத்திரம் தெய்வமல்ல. ஆதிதேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் கல்லும்
மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் என் தெய்வம் அல்ல. ஏன்னா அவர் தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். இன்னொரு பாட்டு கூட சொல்லுது, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவனுடைய ரூபம். அடுத்தது தேவனுக்கு சமமானவர். நீங்கள் வீட்டில் யாருன்னா ஏசப்பா போட்டோ மாட்டி வச்சிட்டிங்கன்னா, அது ஏசப்பா போட்டோ தப்பு சொல்லிட்டேன், ஏசப்பான்னு ஒரு போட்டோ எதனா மாட்டி வச்சிட்டிங்கன்னா, இப்போ அது நீங்கள் பாருங்கள், சர்ச்சுக்குள்ளே எங்கேயாவது ஏசப்பா போட்டோன்னு மாட்டி வச்சுக்கிறோமா? கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ளே கூட போய் பாருங்கள், ஏசப்பான்னு ஒரு போட்டோ இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா? அந்த ஃபோட்டோ எல்லாம் உங்களை போல் என்னை போல் ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் ஒரு வேலை இப்படி இருப்பார் இயேசு அப்படின்னு அவரை வடிவமைக்கப்பட்டது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ்னு ஒரு படம், இயேசுன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் இயேசுவா நடித்தவரை போட்டோ தான் சில படங்கள் இருக்குது. சில படங்களில் கருணாமூர்த்தியில் ஒரு படத்தை நடிச்சார். இவரெல்லாம் நடிகர்கள். அவர் ஃபோட்டோ தான் இயேசுன்னு ஃபோட்டோவை போட்டு ஃப்ரேம் போட்டு வைக்கிறாங்க. அவரும் கிடையாது, அவர் ஒரு நடிகர். மூணாவது ஜீசஸ்ன்னு ஒரு படம், அது வந்து லூக்கா சுவிசேஷத்தை மையப்படுத்தி எடுத்தது. அதில் அவர் ஒரு ஊழியக்காரர், அவ்வளோதான். அவரும் இயேசு கிடையாது. அப்புறம் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் வந்தது, ஆங்கில படம். அதில் ரொம்ப அடிபட்டு ரொம்ப வயசான மாதிரி காட்டுவாங்க அவரை. அதுவும் ஒரு ஊழியக்காரர், ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரர் தான். அதுவும் இயேசு இல்லை. அல்லேலூயா. அப்போ இயேசு யாருங்க? இங்கே கேட்டு பாருங்க, சொல்லுவார். அவர் தேவனுடைய ரூபமாய் தேவனுக்கு சமமானவராய் இருக்கிறார். கடைசியாக 8வதாக கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமாய் இருக்கிறார். இயேசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தாங்க பிதா. அப்படி தான் இருப்பார் பிதா. பரிசுத்தாவி அப்படி தான் இருப்பார். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் இயேசுவே உங்களால் பார்க்க முடியலன்னா நீங்கள் ஒரு உருவத்தை அவருக்கு கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அல்லேலூயா. சிருஷ்டிக்கெல்லாம் அவர் தான் முந்தினவர். எல்லா சிருஷ்டிக்கும் பாருங்க, எல்லாத்துக்கும் முந்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ பாருங்க, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். அவர் உருவம் உள்ளவர். அந்த உருவம் நீங்க சொல்ற பார்க்கறதுல இல்லை. நீங்க அவரை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா, அவர் முகத்தை தரிசிக்கணும்னு ஆசையா இருந்தா முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உன் முகத்தை பார்க்காம நம்ம விடமாட்டேன்னு சொல்லுங்க. நிச்சயம் உங்களுக்கு அவர் முகத்தை காண்பிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் மனித உருவில, மனித வடிவில இந்த உலகத்தில் வந்தவர். அவருக்கு உருவம் இருக்கிறது, அவருக்கு உருவம் இருக்கிறது. ஆனால் நாம் காண்கிறதெல்லாம் அவருடைய உருவம் அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னே அவர் உருவத்தை ஃபோட்டோ எடுத்திருந்தா அந்த ஃபோட்டோ எப்படி இருந்திருக்கும்னா அது நெருகிற நெருப்பை போல இருந்திருக்கும். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலை போல இருந்திருக்கும். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட மகிமை உள்ள ஒருவரை யாரோ ஒருவருக்கு சாயலாக ஒப்பிடவே கூடாது.
அல்லேலூயா. இப்ப நான் 8வதாக நம்ம பார்க்கிறோம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். சொரூபம்னா உருவம், சொரூபம்னா உருவம்னு அர்த்தம். எப்படிப்பட்ட சொரூபம்னா தேவனுடைய தற்சொரூபம். இப்ப இருக்கிற தேவனுடைய உருவம் அவர் தான். அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் அவர் தான், உருவம் அவர் தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ இவ்வளோ நேரம் உருவம் இல்லை உருவம் இல்லைன்னு பாடினீங்க. ஆமாங்க, இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாம் உருவங்க, அந்த உருவம் கிடையாது. இயேசுக்கு உருவம் இருக்கு. அந்த உருவத்தை யாரும் இது பார்க்கல. 2000 வருஷத்துக்கு முன்னே வந்தார். அப்போ போட்டோ எடுத்த ஆள் இல்லை, அவரை வரைஞ்சவும் யாரும் இல்லை. அது எல்லாம் அப்பொழுது அவரை தேவனாக யாரும் ஏற்றுக்கொள்ளாததுனால அவர்கள் அதை அலட்சியம் பண்ணி விட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் பரலோகம் ஏறி போன பேர் தான் தெரியுது, ஐயோயோ மெய்யான தேவகுமாரனை விட்டுட்டோமே என்று சொல்லி. அதுக்கு பிறகு அவங்க வேற யாரெல்லாம் பார்த்து இவர் இயேசுவை போல இருந்தார், இவர் இயேசுவை போல இருந்தார், இவர் இயேசுவை போல இருக்கிறார்னு போட்டா வரைந்தார்களே தவிர அது இயேசுவின் தற்ஸ்வரூபம் அல்ல. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும். அடுத்து சொல்றாரு, சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு அவர் தான். எல்லா சிருஷ்டிக்கும் அவர் தான் மூத்தவர், முந்தி முதலாய் பிறந்தவர் அவர் தான் இயேசு. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, நாம 8 வசனங்களை படித்தோம். இதில் அவருடைய மகிமையை பற்றி அவர் எப்படிப்பட்டவர் சொன்னோம். நான் ஒவ்வொன்றா சொல்லலாமா? உன்னுடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன். 2வது தேவனுடைய பரிசுத்தர். 3வது தேவனுடைய கிறிஸ்து. 4வது சத்தியமுள்ளவர், சத்தியமாய் போதிக்கிறவர், முகதாட்சண்யம் இல்லாதவர். அடுத்தது 5வது தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர், தேவன் அவருக்குள் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். 6வது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவர் கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், உங்களுக்காக எனக்காக அவர் தான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். 7வதாக அவர் தேவனுடைய ரூபமாய் இருக்கிறார், தேவனுடைய சமமாய் இருக்கிறார். 8வதாக அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமாயும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவருமாய் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, உங்க ஆண்டவராகிய இயேசு, உங்க இயேசு யாருப்பா அப்படின்னு சொல்லலாம். நீங்க பட்டியலிட்டு சொல்லலாம், இத்தனை பேர்களை உடையவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய குமாரனே, தேவனுடைய பரிசுத்தரே, தேவனுடைய கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை எங்களை ரட்சித்த இரட்சண்ய கொம்பே, இரட்சண்ய கண்மலையே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, நாங்கள் நம்பினவரே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் புகலிடமே, எங்கள் தாபரமே, எங்கள் தயாபரரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆதிக்கும் அந்தத்துக்கும் முந்தினவரே, ஒருவராய் பெரியவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவரே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய பரிசுத்தர், அவர் தேவனுடைய கிறிஸ்து, அவர் நீதி உள்ளவர், அவர் அவர் ஆலோசனை கர்த்தர், உன்னையும் என்னையும் விசாரிக்கிறவர்,
உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறவர், உனக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர். ரிசப் தரபனா தீதரபோ ரிசப் தர ரிகபாலி பசந்தரனோ யாதி ஆ ரிவியால் அந்தரபோ ஷக்கரனா.